ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டாலின் ஆட்சி, அதாவது அவருடைய தகப்பனார் ஆண்ட காலம், எம்ஜிஆர் ஆண்ட காலம், ஜெயலலிதா ஆண்ட காலம், காமராஜ் ஆண்ட காலம், எல்லா காலங்களும் சேர்த்து எடப்பாடி ஆண்ட காலம் வரையிலும் 5 லட்சம் கோடி தான் கடன். இவர் ஒருவர் அதை ரெட்டிப்பாக 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கடன் 4 லட்சம் கோடி ஏற்றிருக்கிறார். இவர் செயல்படுத்துகிற திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கி செயல்படுத்துகிற திட்டங்கள் தான். தமிழக அரசு குறிப்பாக நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது நிதியமைச்சர் சொல்றாரு, தமிழகத்தை, தமிழ்நாட்டை, முதலமைச்சர் ஸ்டாலினை இந்தியா முழுவதும் ஒரு மாடலாக எல்லாருமே பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களாக சொல்கிறார், பிள்ளைகள்லாம் அப்பான்னு கூப்பிடுது, நம்முடைய நிதியமைச்சர் மாடல்னு சொல்கிறாரு, எல்லாம் அவர்களாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுவரை உலகத்தில் மற்றவர்கள் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. இந்த அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் புத்தி இல்லாத காரணத்தினாலே காலமல்லாத காலத்தில் இந்திக்கு கையெழுத்து வாங்க போய், இந்தி திணிக்கப்படுவதனால்தான் இவர்கள் கையெழுத்து வாங்குகிறார்கள், இந்தி திணிக்கப்படுகிறது போல் இருக்கிறது என்று பிழையாக மக்கள் நம்புவதற்கு இவர்கள் 2 பேருடைய முட்டாள்தனம் தான் காரணம். எங்கேயாவது ஒரு விவசாயியிடம் மூட்டைக்கு 1 கிலோவுக்கு 1 ரூபாய், 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் அரசாங்கம் அதை கொள்முதல் செய்யும் என்பது வெளிப்படையாக நடக்கிறது. விவசாயிகள் முழுவதும் போராடுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், ஆனால் அவர்களே திரும்ப ஓட்டு போடுவார்கள். கடன்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன, இலவசங்களை வழங்கி கொண்டு மறுபடியும் வாக்குகளை பெறுகிறீர்களே தவிர, எது ரொம்ப அடிப்படையானது, அந்த அடிப்படையானதை நாம் செய்தாக வேண்டும் என்கின்ற கருத்தோட்டம் உங்களிடம் இல்லை. இப்பொழுது பெரிதாக என்னமோ இந்திய எதிர்ப்பு பேச வருகிறார் என்னுடைய சிதம்பரம். சொல்லு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையில் இந்தி தேசிய மொழியாக இருப்பது என்பது இல்லை என்று சொல்லு. நான் மண்டி போட்டு உன்னை வணங்குகிறேன். 75 ஆண்டுகளாக ஒரு பெரிய நாட்டில் ஆற்று நீர் சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு திட்டம் தயாரிக்க முடியவில்லை என்றால் 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரசும் வீண், 10 ஆண்டுகளாக ஆளுகிற பிஜேபி. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கலாகிருக்கிறது. அதுல இது திமுக அரசுடைய ஒரு லாங் டேர்ம் பட்ஜெட்டான கடைசி பட்ஜெட் இந்த டேர்ம்ல. இதுல நிறைய பாப்புலர் ஸ்கீம் போதுன்னு எதிர்பார்க்கப்படுது, ஆனால் எதுவும் பெருசா வரல. உங்களுடைய பார்வை என்ன? இப்போ அவங்களுடைய ஒன்றும் செய்வதற்குரிய சக்தியை அவர் இழந்து விட்டார். ஏற்கனவே மிகையான கடன் காரணமாக, அதாவது 29 அளவுக்கு கடன் வாங்கலாம் என்றால் 27 அளவுக்கு கடன் வாங்கியிருக்கார். இன்னும் 2, அது விளிம்பு நிலை, அப்படி மிதந்தால் வெளியே வந்துவிடும். அந்த அளவுக்கு உச்ச நிலையை தொட்டு விட்டார். 75 ஆண்டுகளாக இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் ஆட்சி, அதாவது அவருடைய தகப்பனார் ஆண்ட காலம், எம்ஜிஆர் ஆண்ட காலம், ஜெயலலிதா ஆண்ட காலம், காமராஜ் ஆண்ட காலம், எல்லா காலங்களும் சேர்த்து எடப்பாடி ஆண்ட காலம் வரையிலும் 5 லட்சம் கோடி தான் கடன். இவர் ஒருவர் அதை ரெட்டிப்பாக 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கடன் 4 லட்சம் கோடி ஏற்றிருக்கிறார். 9.5 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் இருக்கிறது. 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடியாக ஆக்கிவிட்டு அவர் வெளியேறுவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இவர் செயல்படுத்துகிற திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கி செயல்படுத்துகிற திட்டங்கள் தான். அரசினுடைய வருவாயை, ரெவென்யூவை பெருக்கி அதன் வழியாக வருகின்ற வருவாயில் மக்களுக்கு உரியதை செய்வது என்கின்ற நிலை போய், எவனோ அந்த கடனை கட்டி கொள்ளட்டும், தலைக்கு எவ்வளவு என்று இவர்கள் வகுத்து சொன்னாலும் இன்னொரு அரசு தடுமாறும். ஏனென்றால் அந்த கடனுக்கு பெரும் வட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய நிதி செலவுகளிலேயே இந்த வட்டி செலவு பெரிதாக இருப்பதற்கு காரணம் இவர் வாங்கி வைத்திருக்கிற கடன். ஆகவே இது என்ன, எந்த முட்டாளும் இதை செய்வான்? கடனை வாங்கி நான் பெண்ணுக்கு 1000 கொடுக்குறேன், ஆணுக்கு 1000 கொடுக்குறேன், குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன், பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 கொடுக்குறேன் என்று சொல்வது யாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் இவ்வளவு லட்சணத்தில் புதுச்சேரியில் உள்ள முதலமைச்சர் 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்க முடிகிறது அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்னாலேயே இவர் சொல்வார், என்னை பார்த்து தான் கனடாவே கற்றுக்கொள்கிறது என்பார். அவருக்கு தெரிந்த நாடுகளெல்லாம் சொல்வார், அவர்களெல்லாம் என்னுடைய திட்டத்தை பார்த்து தான் பின்பற்றுகிறார்கள் என்று. ஆனால் புதுச்சேரியில் 2500 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறார். ஒரு சின்ன 2 நகரங்கள் தான் இருக்கின்றன, 3 நகரங்கள், புதுச்சேரி, காரைக்கால். அதை வைத்துக்கொண்டு அவரால் செய்ய முடிகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த இலவசங்களை கடன் வாங்கி கொடுப்பதின் மூலம் வாக்கு பெறுவதற்காக உள்ள உத்தியாக நீங்கள் அதை கையாளுகிறீர்களே தவிர அது எந்த விதத்திலும் நல்லதில்லை. இன்னொன்று சொல்லுகிறேன்,
குஜராத் அரசாங்கம் மதுவிலக்கு கடைப்பிடிக்கிற அரசாங்கம், மதுவற்ற அரசாங்கம். இங்கே 50,000 கோடி, நீங்கள் 50,000 கோடி அடிக்கிறீர்கள், 50,000 கோடி அரசுக்கு வருகிறது. பாதி உங்களுக்கு பிரிந்து போய்விடும். இந்த வாய்க்கால் வருகிற தண்ணியை திருட்டுத்தனமாக தொடர்பற்ற ஒருவன் பிரித்து எடுத்துக்கொள்வது போல அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டது போக மீதம் வருவது ஒரு 48,000 50,000 கோடி. இந்த 50,000 கோடி குஜராத்துக்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற கடன் 3 லட்சம் கோடி, நீ வைத்திருக்கிற கடன் 9.5 லட்சம் கோடி. அவனைப் போல் 3 மடங்கு நீங்கள் கடன் வைத்திருக்கிறீர்கள். அவன் அந்த 50,000 கோடியும் இல்லாமல் ஆட்சி செய்கிறான். இந்த 50,000 கோடி வருமானம் இல்லாமல், மது வருமானம் இல்லாமல் அவன் ஆட்சி செய்கிறான். செய்தும் 3 லட்சம் கோடி தான் கடன் வைத்திருக்கிறான். நீ 9.5 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய். நீ தின்றது பாதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவிலேயே முதல் தரமாக இருக்கிற மாநிலம் குஜராத் தான், 2வது மராத்தி, 3வது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்கிறேன். ஒரு பெரிய நான் தான் என்று பேசுகிறாரே, குஜராத் தான் நம்பர் 1. பெரிய கேபிட்டலிஸ்ட், பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் குஜராத் தான். குஜராத் தான் ஷேர் மார்க்கெட்டை ஆட்டி வைப்பதே, பங்கு முதல்களை ஆட்டி வைப்பதே அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது பாம்பே தான் நம்பர் 1 இருந்தது. பாம்பேயில் இருந்த முதலாளிகள்லாம் குஜராத்திக்காரர்கள், குஜராத்திக்கு போய்விட்டார்கள். குஜராத் ஆனால் 1, 2 நாமும் கர்நாடகமும் ஏறத்தாழ ஒத்த நிலையில் இருக்கிறோம். 2 பேருக்கும் உலக அளவில் அங்கேயும் கம்ப்யூட்டர் மற்றவையெல்லாம் ரொம்ப பெருகுகின்றன. நமக்கு ஆட்டோமொபைல்ஸ் மற்றவையெல்லாம் பெருகிறது. இப்பொழுது இந்த தோல் தொழிலை பெருக்குவதற்கு தான் இவர் செய்கிறார். என்றால் ஆம்பூர் பக்கம் இந்த தோல் நமக்கு இயற்கையாக, ஆம்பூரில் தோல் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஆகவே இதெல்லாம் செய்கிறார். இது ஒன்றும் பெரியதில்லை. ஆகவே மது வருமானம் இல்லாமல் 3ல் 1 பங்கு கடன் வைத்து கொண்டு நாடாளுகின்ற குஜராத் எங்கே, நீ எங்கே? இன்னொன்று, குஜராத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 19,000 கோடி வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசிவாக இருக்குது ஃபண்டு. ஆனால் நம்மளுடைய வருவாய் பற்றாக்குறையே 41,000. அந்த ஒன்றை சொல்ல விட்டுவிட்டேன். 45,000 கோடி நமக்கு பற்றாக்குறை. 9.5 லட்சம் கோடி கடன். ஆக 2ம் சேர்ந்து 10 லட்சம் கோடி. பற்றாக்குறையை என்ன செய்வாய் நீ? அது மறுபடியும் கடனில் ஏறும். பெரிய வட்டி கொடுக்குறாய் நீ. இது என்ன இது? நீ செய்துவிட்டு போய்விடுவாய். இந்த தடவையோடு உன்னுடைய ஆட்சி முடிந்துவிடும். அடுத்த தடவை எவனோ அந்த கடனை கட்டி கொள்ளட்டும், எவனோ அதை செய்து கொள்ளட்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆகவே அது நல்ல ஆட்சி முறை இல்லை. இது உதயச்சந்திரன் நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று எல்லாம் உதயச்சந்திரன் போட்ட நிதிநிலை அறிக்கை தானே இது. நீ தங்கம் தென்னரசுக்கு என்ன தெரியும்? பழனிவேல் தியாகராஜனாக இருந்தாலும் சரி, தங்கம் தென்னரசாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் நிதியமைச்சர்கள். எப்படி நிதி இதை எல்லாம் செக்ரட்டரிகள் தயாரிக்கிற நிதிநிலை அறிக்கை தான். அவர்கள் ஏற்கனவே ஒரு மாடல் இருக்கும், அதில் இதை கூட்டுவது அதை குறைப்பது, அவ்வளோதான். வட்டி இருக்கும், கடன் இருக்கும், இது எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, இந்த வருமானம் ரெவென்யூ எவ்வளவு, ஸ்டாம்ப் வழியாக எவ்வளவு. இது ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் தமிழக அரசு குறிப்பாக வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து வாசிக்கும் போது நிதியமைச்சர் சொல்கிறாரு, தமிழகத்தை, தமிழ்நாட்டை, முதலமைச்சர் ஸ்டாலினை இந்தியா முழுவதும் ஒரு மாடலாக எல்லாருமே பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்களாக சொல்கிறார். பிள்ளைகள்லாம் அப்பான்னு கூப்பிடுது. நம்முடைய நிதியமைச்சர் மாடல்னு சொல்கிறாரு. எல்லாம் அவர்களாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுவரை உலகத்தில் மற்றவர்கள் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஒன்றும் இதில் ஒரு புதுமையும் இல்லை, ஒரு காரியமும் அவர்கள் செய்ய முடியவில்லை. கல்விக்காக 48,000 கோடி உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கும் ஒதுக்குகிறார்கள். இன்றைக்கும் உங்களுடைய பள்ளி கல்வியினுடைய தரம் சிறப்பாக இல்லை. பல ஆசிரியர்களை நீங்கள் தற்காலிகமாகவே வைத்திருக்கிறீர்கள். 7,000 பேரை 15,000 ரூபாய் சம்பளத்தில் போட்டு தேய்க்கிறீர்கள். பல பள்ளிக்கூடங்களில் பெஞ்ச் இல்லை, நாற்காலி இல்லை, கழிப்பிடங்கள் இல்லை, எதுவும் இல்லை. உங்களுடைய கல்வி தரம் இல்லை. 8வது படிக்கிற பையனுக்கு வகுத்தல் தெரியாது, 5வது படிக்கிற பையனுக்கு கழித்தல் தெரியாது, 4 வரி தொடர்ந்து படிக்க தெரியாது. இதுபோல் நாங்கள் தேர்வெல்லாம் வைப்பதில்லை. இடைநிற்றல் எங்களுடைய கல்வி முறையில் கிடையாது. எல்லாம் 12வது அடிபட்டு போய்விடுவோம். 10வது 12வதில் எல்லாரும் வெளியே தள்ளப்பட்டு விடுகிறான். இதெல்லாம் நீங்கள் ஒரு பெருமை என்று சொல்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மோடி கொண்டு வந்த திட்டத்தில் தேர்வு முறை உண்டு, ஆனால் நிறுத்துவதில்லை. பலவீனமான மாணவர்களை தனித்து பிரித்து அடையாளம் கண்டு கொண்டு அவனுக்கு கூடுதல் போதனை ஏற்றப்படுகிறது. அதை இடைநிற்றல் என்று இந்த ஆள் புரியாமல் சொன்னார் கல்வி அமைச்சர். எல்லாம் பொய்யே சொல்வார்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால்,
இன்றைக்கும் கல்விக்காக செலவழிக்கிற பணத்தில் ஏறத்தாழ 40% தான் நீங்கள் மருத்துவத்துக்கு செலவழிக்கிறீர்கள். மருத்துவம் தான் ரொம்ப இன்றியமையாது. கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுத்து விட்டு வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். சட்டி முட்டி கொடுக்க வேண்டாம், வேட்டி சீரை கொடுக்க வேண்டாம், நீங்கள் இந்த 1000 ரூபாயெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணும் மருத்துவத்திற்காக செலவழிக்கின்ற பணம் பெரும் பணம். ஏனென்றால் நம்முடைய மருத்துவமனைகள் பெருங்கூட்டத்தை தாங்க வல்லவை அல்ல. ஆகவே ஒவ்வொருவரும் சிரமப்படுகிறார்கள். கூடுவாரிலும் போய் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவழித்து இங்கே பார்த்து கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் சிறந்த கல்வியை வழங்கி சிறந்த மருத்துவத்தை வழங்கினால் அது சிறந்த அரசாங்கம். அதற்கப்புறம் வேறு எந்த வேலையும் துணை வேலைகளை தவிர அடிப்படை வேலைகள் அல்ல. ஆனால் அந்த கல்வி தரமான கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வி பாகுபாடற்ற கல்வியாக இருக்க வேண்டும். சிபிஎஸ்சியில் பணக்காரனெல்லாம் படிப்பான், பொய்யாமொழி மகன் படிப்பான், ஸ்டாலின் குடும்பம் சிபிஎஸ்சிக்கு தான் போகும், இவர்களே நடத்துவார்கள். ஆனால் ஏழைகள் வசதியற்றவர்களெல்லாம் இந்த அரசு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்று கல்வியில் பாகுபாடு வைத்திருக்கிற அரசாங்கம் கயமையான அரசாங்கம், கயமைத்தன்மையுடைய அரசாங்கம். தன்னுடைய மக்கள் எல்லோருக்கும் ஒரு தரமான கல்வியை, ஒரு தரமான மருத்துவத்தை. நீங்களெல்லாம் அப்பல்லோவுக்கு போவீர்கள், காவிரிக்கு போவீர்கள், போய் வரிசையில் காலையிலே போய் நின்று மத்தியானம் 2 மணிக்கு வருகிறான் மருந்து வாங்கி கொண்டு. அவனுடைய ஒரு நாள் வேலை ஒரு நாள் பிழைப்பு கெட்டு விடுகிறது. அவன் ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன். ஆகவே உங்களுடைய மருத்துவமனை, நிறைய மருத்துவமனைகள் கட்டுங்கள். இந்த 11,000 கோடி 12,000 கோடி நீங்கள் இந்த பெண்களுக்கு கொடுக்கின்ற பணம் 1000 ரூபாய் கொடுக்குறீர்கள். இந்த 1000 ரூபாய் அவன் புருஷனுடைய மடியிலிருந்து அவிழ்த்து அவன் பெண்டாட்டிக்கு கொஞ்சம் கொடுக்குறான். அவனுடைய பணத்தில் அவன் மடியில் டாஸ்மார்க்குக்கு வருகின்ற போது அவனுடைய மடியிலிருந்து நீ உருவி கொள்கிறாய். 5 பங்கு உருவி கொண்டால் 1 பங்கு அவன் பெண்டாட்டிக்கு கொடுக்குறாய். அவள் ஏதோ இந்த ஸ்டாலின் நமக்கு பணம் தருகிறார், சும்மா தருகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய புருஷனுடைய மடியிலிருந்து உருவப்பட்ட பணம் அது என்று இவளுக்கு தெரியாது. ஆகவே இந்த நாடு மகிழ்ச்சியாக இல்லை. ஏழைகள் துன்பப்படுகிறார்கள். மதுவினால் 1,00,000 கோடி 50,000 கோடி 50,000 கோடி நீங்கள் சுரண்டுகிறீர்கள். 50,000 கோடி அரசுக்கு வருகிறது. எங்கேயாவது உலகத்தில் அந்த கடைக்கு நேரடியாக போகாமல், அதுக்கு வரி கட்டாமல், ஒரு பகுதி பாட்டில்கள் நம்முடைய செந்தில் பாலாஜி மூலமாக பல கடைகளுக்கு வந்து விற்று பணம் தனியாக ஒதுங்கி வருகிறது. கொஞ்சம் வரி கட்டிய பணம் டாஸ்மார்க்கில் இருக்கிறது. அப்புறம் உற்பத்தி செய்கிற சாராய உற்பத்தியாளர்கள் ஜெகத் ரட்சகன், டிஆர் பால் போன்றவர்களெல்லாம் தனியாக அவர்கள் ஒரு பகுதியை கொடுக்கிறார்கள். 10 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற சாராயம் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த ஏழை மக்களை எப்படித்தான் சுரண்டுவது என்று உங்களையெல்லாம் வந்து நீங்கள் செய்கின்ற வேலை வெளிப்படையாக அந்த மக்களுக்கு தெரிய வருகின்ற போது இந்த மக்கள் உங்களை நடமாட விடுவார்களா என்று கூட நான் ஐயுறுகிறேன். ஆகவே இந்த திட்டத்தில் அது ஒரு பக்கம் போகட்டும். இந்த திட்டத்தில் இன்னொன்று சொல்லுகிறேன். உங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியுது தமிழக அரசு. தொடர்ச்சியா நீங்க சொல்லிட்டே வந்தீங்க. இந்த கல்வி சம்பந்தமாக நீங்க கேட்ட 2,150 கோடி ரூபாய் அவங்க கொடுக்கலன்னா விடுங்க, நீங்க கட்டிட்டு போங்க, வேணான்னு சொல்லுங்க. தங்களிடம் இருந்ததை அவர்களுக்கு உரிமைப்பட்டதை கொடுக்கவில்லை என்பார். ஏன் பள்ளிக்கூடம் கட்டினால் அவன் தருவான், விஸ்வகர்மா திட்டத்தை நிறைவேற்றினால் அவன் பணம் தருவான், நீ கிராம சாலைகளை போட்டால் அவன் பணம் தருவான், நீ போடவில்லை என்றால் அவன் தரமாட்டான். உடனே நான் கிராம சாலைகளை போட மாட்டேன், பணம் தா என்று சொன்னால் நீ முட்டாள் என்று நினைப்பார்கள். வெளிநாட்டுக்காரனெல்லாம் உன்னுடைய ஆட்சி முறையை பார்த்தால் இது ஃபூலிஷ் கவர்மெண்ட் என்று நினைப்பான். கிராமச்சாலைக்கு உள்ள பணம் கிராமச்சாலைக்கு வரும், விஸ்வகர்மா திட்டத்துக்கு உள்ள பணம் விஸ்வகர்மாவுக்கு வரும். இந்த பள்ளிக்கூடத்தை நீ கட்டினால் அவர்கள் பசுமை பள்ளிக்கூடமாக உலகத்தரத்திற்கு உள்ள பள்ளிக்கூடத்தை ஏழைகள் படிப்பதற்காக ஏற்படுத்திய பள்ளிக்கூடம். இந்த அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் புத்தி இல்லாத காரணத்தினாலே காலமல்லாத காலத்தில் இந்திக்கு கையெழுத்து வாங்க போய் இந்தி திணிக்கப்படுவதனால்தான் இவர்கள் கையெழுத்து வாங்குகிறார்கள், இந்தி திணிக்கப்படுகிறது போல் இருக்கிறது என்று பிழையாக மக்கள் நம்புவதற்கு இவர்கள் 2 பேருடைய முட்டாள்தனம் தான் காரணம். இல்லாவிட்டால் மக்கள் வந்து எங்கே இந்தி என்ற கேள்விக்கு நீ அனுமதித்தால் தான் இந்தி, இல்லாவிட்டால் தெலுங்கோ மலையாளமோ தான் இருக்கும். சிபிஎஸ்சிக்கு மேலான கல்வி 1,00,000 ரூபாய் கட்டி படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் ஒரு அணா கட்டாமல் படிக்கலாம். நீ ஒரு சட்டம் போடலாம். அதில் நீ அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த சட்டத்தை போட வேண்டும். வருமான வரி கட்டாதவனுக்கு மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் முதலிடம், மீதி இடம் இருந்தால் மற்றவனுக்கு. ஏனென்றால் பள்ளியில் நீங்கள் ஒதுக்கீடு கொள்கை கொண்டு வர முடியாது, கல்லூரியில் கொண்டு வரலாம். கல்லூரியில், மெடிக்கல் கல்லூரியில், மற்றவற்றெல்லாம் கொண்டு வரலாம். ரொம்ப அடிமட்ட கல்வியை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தின் விதி. ஆகவே நீங்கள் பள்ளிக்கூடம் வரையிலும் தாழ்த்தப்பட்டவன் வரட்டும், உயர்ந்தவன் வரட்டும், எவன் வேண்டுமானால் வரட்டும், அவனே உங்களை விட்டு ஒதுங்கி சிபிஎஸ்சிக்கு போய்விடுகிறான். அது வேறு.
ஆனால் எல்லாருக்கும் அந்த கல்வியை வழங்க வேண்டும். ஆகவே நீ இப்பொழுது ஒரு திட்டம் போடு. அது ஒதுக்கீடு கொள்கை, அதில் ஜாதி வாரி ஒதுக்கீடு கொள்கை கிடையாது என்றாலும் எவனெல்லாம் அடிப்படை ஏழையோ, எவனெல்லாம் வருமான வரி கட்டாதோ அவனுக்கெல்லாம் முதலிடம் என்று சொல்லி நீ அவர்களெல்லாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம். அதாவது மோடி செய்கின்ற எவ்வளவோ ஃபூலிஷ் ஆட்டிடியூட்ஸில் இது ஒன்றில் இந்தியை திணிக்காமல் சரளமாக விட்டு ஒரு இந்திய கல்வி முறை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தது சரியானது. அதுக்கு சிதம்பரம் சொல்லுகிறார், ஒரே ஒரு மொழி தான் அவன் படிக்கிறான், அவனுக்கு பாடமொழி தாய்மொழியும் அதுதான், தேசிய மொழியும் அதுதான், உலக மொழியும் அதுதான், வேறு மொழியை படிப்பதில்லை என்று இவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறார். ஆகவே நீங்கள் தானே இந்தியை கவிழ்த்து விட்டு ஆட்சியை இழந்து விட்டு போனவர்கள் இப்பொழுது கருத்து மாறி விட்டீர்களா என்று கேட்கிறேன். சொல்ல வேண்டும் இல்லையா? நீ சொல்ல வேண்டும் இல்லையா? நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஆதரிக்கவில்லை, இந்தி தேசிய மொழியாக இருப்பதை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் 3வது மொழி போய்விடும். சொல் பார்ப்போம். எல்லாம் இந்த திருட்டுத்தனத்தில் இவனோடு சேர்ந்து 10 இடம் வருவதற்கு தோதாக பேசிக் கொடுக்கிறீர்களே தவிர, சொல்லு இந்தி தேசிய மொழியாகவே இருக்கக்கூடாது என்று நான் சொல்கிறேன். எதற்காக? ஆங்கிலம்தான் இந்தியாவை இணைத்தது. வெள்ளைக்காரன் ஆங்கில மொழியை புகுத்திய பிறகுதான் வங்காளியோடு நமக்கு தொடர்பு ஏற்பட்டது. அது வரையிலும் வங்காளிக்கு நமக்கும் தொடர்பு மொழியே இல்லை. ஆகவே இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்தியதே ஆங்கிலம்தான். ஆகவே இந்தியா ஆங்கிலம்தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், இந்தி இருக்கக்கூடாது. அறிவு உங்களுக்கு இல்லை, கூடுதலான பேர். காந்தி மகானுக்கே அது இல்லையே, அந்த இடத்துல தவறு விட்டு விட்டாரே. காந்தி ஒருவர், ஆனால் அவர் உயிரோடு இருந்தால் திருத்திக் கொள்வார், அவரிடம் எடுத்து சொன்னால் மாற்றிக்கொள்வார். வர்ணாசிரம தர்மத்தை புரியாமல் ஆதரிக்கிறார், பிறகு ஐயோ அது சரியில்லை என்று சொல்லி விட்டு விடுகிறார். வெளிப்படையான மனிதர் அவர், அவரிடம் போய் நாம் விவாதித்து அவரை மாற்றலாம். இந்த முட்டாள்களையெல்லாம் மாற்ற முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கின்றன. ஆகவே இதெல்லாம் விளங்காத அரசியல் நடக்கிறது. இதில் நாங்கள் 2000 கோடியை விட்டு கொடுத்து விட்டோம், இழந்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் பித்தராட்டம். அது என்ன எதற்காக வருமோ அதை நடத்தினால் வரும், நடத்தாவிட்டால் வராது, அவ்வளோதான். அப்புறம் ஒன்று சொல்லுகின்றேன், இவர்கள் வேறு எந்த ஒன்றிலும் சொல்கிறேன், இந்த விவசாயத்திற்கு இவர்கள் திட்டம் போடுகிறார்கள். 3 phase கரண்ட். நாடு விடுதலை பற்றி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முதலிலே மின்சார உற்பத்தி குறைவு, காமராஜ் காலத்தில் குறைவு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறைவு. அப்பொழுதுதான் அவர்கள் அணைகளை கட்டி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். இப்பொழுது போல் காற்றாலைகள் பிற எல்லாம் சூரிய வழியாக இதெல்லாம் கிடையாது இந்த காலத்தில். அப்பொழுது தடுமாற்றம் இருந்தது, விவசாயிகளுக்கு கொடுக்க முடியவில்லை. அப்புறம் பின்னால் காற்றாலை வந்தது, சூரிய ஒளி வழியாக மின்சாரம் வந்தது. எல்லாம் வர தொடங்கிய பிறகு நாம் இலவசமாக விவசாயிகளுக்கு அவர்களுடைய நிலங்களை பயிரிட்டுக் கொள்வதற்கு, மோட்டார் போட்டுக்கொள்வதற்கு 3 phase கரண்ட். இன்றைக்கு வரையிலும் பெறாத மனிதர்கள் 3 பகுதி இருக்கிறார். என்ன நீ ஆட்சி செய்கிறாய்? நீ என்ன ஆட்சி செய்கிறாய்? 800 பேருக்கு கொடுப்பது, 2000 பேருக்கு கொடுப்பது, 4000 பேருக்கு கொடுப்பது. தமிழ்நாட்டுடைய விவசாயிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அவர்கள் அதை வீட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள், வேறு ஒன்றுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் தடு. எந்த ஒன்றும் அந்த நோக்கத்திற்காக அல்லாமல், இலவச அரிசியை அவங்க விற்கிறான் என்றால் அதை தடு. அதிகாரம் ஒன்றும் இருக்கிறது, அது வேறு. ஆனால் 3 phase கரண்ட் இன்றைக்கு வரையிலும் தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகளாக இந்த 3 phase கரண்ட்டை கொடுத்து முடிக்கவில்லை. இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாள்கள். நிலக்கரி வழியாக உற்பத்தி, சூரிய மின்சாரம் வருகிறது, அப்புறம் காற்றாலை வருகிறது, இவ்வளவும் வருகிறது. வந்த பிறகும் இன்றைக்கு கொடுக்க முடியும் என்றால் நீ உற்பத்தியை பெருக்குவதில்லை, அப்புறம் ஊழல் செய்வாய், தேவையான அளவு மக்களுக்கு உண்டாக்குவதில்லை, மட்டமான கரியை வாங்குவாய், 5 பங்கு உண்டாக வேண்டுமெல்லாம் 2 பங்கு தான் உண்டாகும் மின்சாரம். இப்படி பல்வேறு எண்ணத்துக்கு நீ எல்லாம் நிதிநிலை அறிக்கை போடுகிறாய். நிதிநிலை அறிக்கை போடுவது என்பது உங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொள்வதற்காக, நேரடியாக ஒதுக்க முடியாது. அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற போது அந்த திட்டத்தின் வழியாக, கான்ட்ராக்டர்களின் வழியாக ஒதுக்கிக் கொள்வார்கள். ஆகவே இன்றைக்கும் முன்னால் விவசாயத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் சரி 70 பங்கு தேவைதான் தமிழ்நாட்டில் நெல் நமக்கு உற்பத்தி ஆகுது. முன்பு இருந்ததை விட 78 பங்கு நமக்கு நெல் உற்பத்தியானது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அதில் 8 பங்கு குறைந்து உற்பத்தி ஆகிறது. எடப்பாடி காலத்தை விட நெல் உற்பத்தி குறைவு. 70 லட்சம் டன் வேண்டும், 78 லட்சம் டன் வந்தது, 70 லட்சமாக ஆகிவிட்டு குறைகிறது. நீ என்ன நிதிநிலை அறிக்கை போட்டு நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னால் 75 ஆண்டுகளுக்கு கோடவுன் கட்டி அந்த நெல்லை பாதுகாக்க முடியவில்லை. அது எப்பொழுதும் தார்பாயை போட்டு மூடி தண்ணீரில் கெட்டு அது புழுக்கு வீச்சம் அடித்து பிறகு அதை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து அவன் மாட்டுக்கு போட்டு எவ்வளவு வீண். உங்களுடைய ஆட்சி முறையில் உள்ள கேடுகளின் காரணமாக திட்டங்கள் போடுவதற்கு உங்களுக்கு அறிவில்லை.
சிறந்த திட்டங்கள் என்று போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் நடக்கின்ற ஊழல்கள் இயலாமை காரணமாக அவை கெட்டு போகின்றன. அப்புறம் எங்கேயாவது ஒரு விவசாயியிடம் மூட்டைக்கு 1 கிலோவுக்கு 1 ரூபாய், 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் அரசாங்கம் அதை கொள்முதல் செய்யும் என்பது வெளிப்படையாக நடக்கிறது. விவசாயிகள் முழுவதும் போராடுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். ஆனால் அவர்களே திரும்ப ஓட்டு போடுவார்கள். அதுவே விஷயம். அவர்கள் எதனா கல்வி ஓட்டு போடுவார்களோ, பிறகு இவன் இல்லை அவன் இல்லை அப்படி தான் என்று சொல்லி ஓட்டு போடுவார்கள். இந்த தூத்துக்குடியில் 13 மக்களை அப்பாவி மக்களை கொன்ற பிறகும் கனிமொழிக்கு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறார்களே. நீ ஏன் அந்த போலீஸின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் கேட்டிருந்தால், அவன் கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக சுட்டான். அப்பொழுது இருந்த எடப்பாடிக்கும் அந்த விஷயம் தெரியாது. சரி, விசாரணையெல்லாம் நடைபெற்றது. அவன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவன் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு சொன்ன பிறகும் ஸ்டாலின் அதை செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்று அந்த மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் தண்டிக்கவில்லை. நம்மை போல மக்கள் 13 பேர் செத்து விட்டார்களே, நாளைக்கு நாம் ஊர்வலம் போனால் நம்மையும் சுடுவானே, சுட்டால் கேள்வி கேட்பாற்ற நிலைமை ஏற்படுமே, ஒரு குற்றமும் செய்யாத மக்கள் சுடப்படுகிறார்களே, கனிமொழிக்கு 3.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களுக்கு தெரியவில்லை. மக்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள். சும்மா மக்கள் தான் மக்கள் குரல் மகேசன் குரல் என்றால் அந்த மகேசன் குரலாக ஆக்குவதற்கு சிறந்த தலைவர்கள் வேண்டும். காந்தி மாதிரி தலைவர்கள் வேண்டும், காமராஜ் மாதிரி, ராஜாஜி மாதிரி மிகச்சிறந்த தலைவர்கள் வேண்டும். அவர்கள் வழி நடத்தினால் இவர்கள் வழி நடப்பார்கள். எப்பொழுதுமே ஐ ஆம் எ குட் ஷெப்பர்ட் என்று இயேசு சொல்லுவார், அது மாதிரி தான். ஆகவே இது ஒன்றும் இன்றைக்கு வரையிலும் 3 phase கரண்ட் முழுவதும் கொடுத்து முடியவில்லை. நம்முடைய உணவில் தன்னிறைவு நாம் அடைய முடியவில்லை. என்ன நீ செய்து விட்டாய்? போதுமான விதை நெல்கள் நீ கொடுப்பதில்லை. எந்த ஒன்று இது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் வேறு போடுகிறாய். இதெல்லாம் என்ன? உன்னுடைய ஆட்சி முறையில் எவ்வளவு குறைபாடுகள். சும்மா நான் பிராமணர்கள் கொடுத்த காலை உணவு முறையை நீ நிறுத்தி விட்டு நீ போட்டு அந்த பெருமையை அடைய வேண்டும். அவன் போட்டதுவோ மிச்சம் கொடு, உனக்கு பணம் மிச்சம் தானே. அவன் சென்னை முழுவதுக்கும் போட்டான் அந்த பிராமண அமைப்பு. அவன் பூண்டு போடவில்லை, வெங்காயம் போடவில்லை என்று சொல்லி அவனை நிறுத்திவிட்டு இது நல்ல திட்டமாக இருக்குது. ஸ்டாலின் சத்துணவு கொண்டு வந்தவர் காமராஜும் எம்ஜிஆரும் என்று சொல்வது போல் காலை உணவை கொண்டு வந்தவர் ஸ்டாலின் என்று சொல்ல வேண்டும் என்று நீ நினைத்தார். அதுக்காக தான் அப்பா அப்பா என்று பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுகின்றன என்று சொன்னாய். அதுக்கு ரொம்ப நல்ல நகையாடல் ஒன்று வந்தது. அவர்கள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவது உண்மைதான், சொத்திலும் பங்கு இருக்கிறார்கள், அவ்வளவு இருக்கிறதே ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்கலாம் தானே அப்பா என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுக்கு என்று நம்முடைய ஆட்கள் எல்லாம் நக்கல் செய்தார்கள். நான் ரொம்ப ரசித்தேன் அதை. அது மாதிரி சும்மா ஒரு தகுதி இல்லாத முதலமைச்சர், இந்த ஃபஸ்ட்டு யூஸ்லெஸ் சீஃப் மினிஸ்டர், ரொம்ப ஃபூலிஷ் கவர்மெண்ட் இது. அதுதான் அடிப்படை. இதிலெல்லாம் ஒன்றும் சிறப்பில்லை. எல்லாம் ஓட்டுவதை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஓடுகிறது வண்டி எப்படியோ ஓடுகிறது, ஓட வேண்டிய வேகத்தில் அது ஓடவில்லை. அதனுடைய சிறப்போடு அது செயல்படவில்லை. கடன்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன, இலவசங்களை வழங்கி கொண்டு மறுபடியும் வாக்குகளை பெறுகிறீர்களே தவிர எது ரொம்ப அடிப்படையானது, அந்த அடிப்படையானதை நாம் செய்தாக வேண்டும் என்கின்ற கருத்தோட்டம் உங்களிடம் இல்லை. இந்த தேர்தலுடைய வாக்குறுதி சம்பந்தமான விஷயத்துல அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லிட்டு இதை மாற்றி கொடுத்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகளிர். அதனுடைய பொருள் என்ன என்றால், அடுத்த தேர்தலில் இந்த வாங்காத பெண்கள் வாக்களிக்க மாட்டார்களோ என்ற அச்சத்தில் இப்பொழுது அது விரிவு செய்யப்படும் என்று அவர் சொல்லியிருப்பதனுடைய அடிப்படை கேட்கின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவது என்ற கட்டத்திற்கு ஏன் வந்து விட்டார்கள் என்றால், அவன் கோபத்தில் அவளுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கவில்லை என்று இவள் ஓட்டு போட மாட்டாள். ஆகவே அதையெல்லாம் செய்கிறார்கள். சும்மா இவர்கள் பெண்களுக்கு நான் இலவச பேருந்து கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். கர்நாடகாவில் 2000 ரூபாய் கொடுக்குறான், புதுச்சேரியில் 2500 ரூபாய் கொடுக்குறான். நான் சொல்லுகிறேன், மக்களிடம் வாங்குகிற பணத்தை திரும்ப நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பது தேவையே இல்லாது. இந்த இலவசங்களால் ஒரு பயனும் இல்லை. மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் பேண்டி ஷோவை பார்ப்பான், தகப்பன் தரவில்லை அரசாங்கம் தருகிறது என்று நினைப்பான், ஓட்டு வரும் என்று நீ நினைக்கிறாய். நான் சொல்லுகிறேன், இது அம்மா ரொம்ப அருமையாக இந்த திட்டத்தை வகுத்தார்கள். மாணவிகள் 5 ஆண்டுகள் படிக்க வேண்டும், 5 ஆண்டுகளுக்கு பணம் தர மாட்டேன், 5ஆவது ஆண்டில் 50,000 ரூபாய் தருவேன். அம்மா தொகுத்து கொடுத்ததை இந்த ஆள் வகுத்து கொடுக்குறார். மாதம் 1000 ரூபாயாக கொடுக்குறேன், 5 ஆண்டுகள் கழித்து 50,000 தருவேன், உனக்கு ஒரு பவுன் தாலி தருவேன், அது ஒரு 60,000 ரூபாய். 1,10,000 ரூபாயில் நீங்கள் ஒரு மனிதனை மணந்து கொண்டு ஒரு வேலையில் அமர்ந்து கொண்டு சிறப்பாக வாழ் என்று அவர்களை வாழ்க்கையில் ஊண்டி வைப்பதற்குரிய திட்டத்தை அம்மா போட்டார்கள். அதை இந்த ஆள்
மாதம் 1000 ரூபாய் என்று 50,000 ரூபாயோடு நிறுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக பெண்கள் கல்லூரிக்கே படிக்க வருகிறார்கள் என்பது போல ஒரு பிரமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அது அம்மா காலத்திலேயே பெண்கள் நிறைய வந்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக படிக்கிறார்கள். நீ 1000 கொடுப்பது என்பது எதற்காக என்றால் நீ வாக்கு பெறுவதற்காக. அவர்கள் சும்மா கிடைக்கிற பணம் என்கின்ற காரணத்தினால் உனக்கு வாக்களிப்பார்கள். அரசாங்க பணத்தை, சொந்த பணத்தை, நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை தேர்தல் என்று கொடுக்கிறீர்கள் என்பது ஒரு பக்கம். அவர்களுக்கு ஒரு மனக்குழுமையை காலகாலமாக அரசு பணத்தில் ஏற்படுத்துவது இன்னொரு பக்கம். அதனாலே மருத்துவமனையில் வசதி இல்லை, தடுமாறுகிறார்கள், போதிய இது இல்லை, நல்ல கல்விக்கூடங்கள் இல்லை. இப்படி எல்லாவற்றிலும் தவறுகள் நடந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு விவசாயி தன்னுடைய நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் அவன் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அவனுக்கு ஏற்படுகின்ற எரிச்சலில் செருப்பால் அடிக்க வேண்டியிருந்த அரசாங்கத்தை செய்ய மாட்டேன் என்கிறானே. இவ்வளவு நீ முன்னிடம்தான் பிடுங்குகிறார்கள், அவ்வளவு பிடுங்குகிறான். இல்லை, அப்படி செய்தால் தனிப்படை போட்டு தேடுவாங்களே. அந்த பாட்டியை வந்து போஸ்டரை அது அடிச்சதுக்கு என்ன, முதலமைச்சருடைய ஒரு போஸ்டரை ஒரு மூதாட்டி வந்து இந்த மாதிரி அடிப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க தனிப்படை போட்டு அந்த பாட்டியை வந்து தேடினாங்க. அவ எதிராக அடிச்சுட்டான்னு. ஆமா, போஸ்டர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இப்ப நீங்க சொன்னீங்க, இது வெளிநாட்டவர்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உதயச்சந்திரன் பேசும்போது சொல்றாரு, இது வந்து நாங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல நல்ல மேம்பட்டவர்களை உள்ளடக்கிய ஒரு குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பட்ஜெட். அது வந்து ரகுராம் ராஜன், அரவிந்த் அந்த கூட்டம் போய்விட்டது. இல்ல இப்ப சொல்லியிருக்கிறார். நேற்று பேசும்போது அவர்கள் அளித்த பரிந்துரையும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது. இல்லை, அவர்கள் இதுவரை கொண்டு வந்து வைத்து 5 ஆண்டுகளும் வைத்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு ஒரு பெருந்தொகையை சம்பளமாக கொடுத்துருக்கலாம். அவர்களையே போட சொல்லிட்டு இந்த உதயச்சந்திரனை டைப் படிக்க சொல்லி இந்த நிதியமைச்சர் பார்த்து படித்து விட்டு போகலாம். ஏதாவது இதை விட அவர்கள் இந்த இலவசங்களுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இதில் பயனில்லை என்பார்கள். நாம் ப்ரொடக்டிவிட்டியை பெருக்குவது தான் ரொம்ப இன்றியமையாததை தவிர இதிலெல்லாம் பயனில்லை என்பார்கள். இவர்கள் விரும்புகிற அரசியலுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். ரகுராம் ராஜனும் அந்த நோபல் பரிசு பெற்ற வெள்ளைக்காரனும் இவன் சொல்லுவதற்கு ஒத்து வர மாட்டான். அதனால் வேண்டி விட்டார்கள். இதில் இந்த அரசியலுக்கு வருவாங்க. இப்போ இந்த அரசியல் பார்த்தோம் அப்படின்னா 2026 இப்போ இந்த பட்ஜெட் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மாதங்கள 13 மாதங்கள சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு வந்து நிறைய வகையான பிக்சர்ஸை வந்து டிஎம்கே தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து இப்போது இந்த பட்ஜெட்டில் பாப்புலர் ஸ்கீம் ஒரு பக்கம், டீலிமிட்டேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹிந்தி இம்போசிஷன் ஒன்று. ஸோ தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் உண்மையிலேயே டிஎம்கேக்கு 26 தேர்தலில் வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எப்போது இந்த பித்தலாட்ட அரசியல் தான் அவர்கள் செய்வார்கள். அதில் திணிக்கப்படாத இந்தியை நான் சொல்லுகிறேன். இந்த பானா சிதம்பரத்துக்கு இந்த ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், தேசிய மொழியாக இந்தி இருப்பதை ஒழித்து விட்டீர்களா? இந்த பள்ளிக்கூடத்தில் நீ சொல்லுகின்ற அந்த தேசிய கல்வி நிறுவனத்தில், கல்வி திட்டத்தில் ஒரு இந்தியும் வரவில்லை. வடநாட்டுக்காரனுக்கு இந்தி இருக்கும், நம்முடைய தென்னாட்டுக்காரனுக்கு இந்தி வரவில்லை. நீ விரும்பினாலுடைய இந்தி வராது. அவன் பெரும் பணம் கொடுக்குறான். இந்த பணத்தை வைத்து உயர்தரமான கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு அளித்திருக்கலாம். நீங்கள் இதில் இந்தி வருகிறது என்று பூச்சாண்டியை ஏன் காட்டினீர்கள்? போய் நீ பொள்ளாச்சியில் திணிக்கப்படாத இந்திக்கு பொள்ளாச்சியில் போய் எழுத்தை அளிக்கிறாய். இந்த ஆள் திணிக்கப்படாத இந்தி ஏண்டா திணிப்பதாக சொல்லுகிறாய்? நல்ல கல்வி திட்டம் என்று அண்ணாமலையும் தமிழிசையும் சொல்வதற்கு பதிலாக ஊராக போய் கையெழுத்து வாங்கினார்கள். இவர்கள் கையெழுத்து வாங்கியதனால்தான் திணிக்கப்படுகிறது போல் இருக்கிறது என்ற எண்ணமே பலருக்கு ஏற்பட்டது. முட்டாள்தனமாக அரசியல் நடத்துகிறார்கள். இந்த அம்மாவெல்லாம் ஒரு கவர்னரு, அண்ணாமலை இந்த நம்முடைய கவர்னர் RN ரவி சீமான் ரகத்துக்கு தான் பல சமயங்களில் பேசுவார். இவர்கள் கையெழுத்து வாங்கி தொலைக்காமல் இருந்திருந்தால் இந்தி திணிக்கப்படுவதாக ஒரு மாய தோற்றம் ஏற்படாது. இந்த கல்வி திட்டத்தில் திணிக்கப்படுகிறது போல் இருக்கு. நான் ஒருவன் தான் சொல்லி கொண்டிருந்தேன், திராவிட மொழிகளில் ஒன்றை நாம் வளர்க்கலாம், இன உணர்வை வளர்க்கலாம், நமக்கு 3வது மொழி தேவையில்லை தான். ஆனாலும் கூட அவன் அப்பொழுதுதான் தருகிறேன் என்று சொல்கிறான். ஏதோ கொஞ்சம் சிரமத்தை கூடுதலாக தாங்கி கொண்டு நாம் இந்த சிறந்த கல்வியை ஏழைகளுக்கு அளிக்கலாம். நீ CBSE பூராவும் காசு ₹1,00,000 கட்டி படிக்க வேண்டிய பள்ளிக்கூடம். நான் இன்னொரு பெரிய கருத்து ஒன்றை முன்வைத்தேன். இந்தியை போய் பொள்ளாச்சியில் ஏன் அளிக்கிறார்? CBSE பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்கிறது. இது உன்னுடைய கையெழுத்தின் பேரில் தான் இந்த பள்ளிக்கூடங்கள் உருவாயின. மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம் அது. இப்பொழுது கேட்கிறாயே, மத்திய அரசாங்கத்துக்கு கல்வியில் என்ன வேலை என்று. CBSE வந்தபோது என்ன நாக்கு வலித்து கொண்டிருந்தாயா என்று கேட்கிறேன். CBSE வந்தபோது தனியாருக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது, இந்தி கட்டாயமாக்கப்படுகிறது.
நீ இசைவு கொடுத்து தான் மத்திய அரசாங்கம் அந்த கல்வி திட்டத்தை உள்ளே புகுத்துகிறது. அப்பொழுது நீ நாக்கு வலித்து கொண்டிருந்தாயா? ஏன் அதை தடுக்கவில்லை? சிபிஎஸ்சி கல்வி முறை எங்களுக்கு தேவையில்லை, இருமொழி கொள்கை தான் நாங்கள் வைத்திருப்போம், நாங்கள் இந்தியை இங்கே அனுமதிக்க மாட்டோம். என்சிசி படையில் இந்தி கமாண்ட் வேர்ட்ஸ் இருக்கிறது என்பதற்காக அண்ணா என்சிசியை கலைத்து விட்டார். பிறகு ஆங்கிலமாக ஆக்கி நம்மை அதை பயிற்றுவிக்க சொன்னார்கள். அதுபோல் சிபிஎஸ்சியில் இந்தி வருகிறது என்று சொன்னால் மத்திய கல்வி திட்டமே கூடாது என்கின்ற போது நீ அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நாங்கள் பைலிங்குவல் பாலிசி தான், ஆகவே நாங்கள் வி ஒன்ட் அலோவ் இட் என்று சொல்லி நீ சொல்ல வேண்டியது தானே. 2000 பள்ளிக்கூடங்கள் உருவாகிவிட்டன, எல்லாவற்றிலும் இந்தி படிக்கிறார்கள். இப்பொழுது அவன் மறுபடியும் கூடுதலாக திணிப்பான். ஏனென்றால் நீ இந்த பள்ளிக்கூடத்தை தவிர்த்து விட்டாய். இந்தி வராமலே படி என்று சொன்னதை நீ கேட்கவில்லை, இனிமேல் இந்தியோடு படிக்க சொல்வான் அவன். 20,000 பள்ளிக்கூடங்கள் ஆகும். தமிழ்நாடு முழுவதும் இந்தி இளைய தலைமுறை வழியாகத்தானே பரவும். இவர்களெல்லாம் விளங்காமல் போய் முட்டாயை கொடுத்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் கையெழுத்து கேட்கிறார்கள். இந்த தமிழிசை இவர்களாக தீர்மானிக்கிறார்கள், இவர்களின் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் தீர்மானிக்கிறார்கள். கஸ்தூரி ரங்கன் அல்லவா தீர்மானித்தார் இதை? மோடி அரசல்லவா அதை பரிசீலித்தது? நீ பள்ளிக்கூடத்தில் 8வது படிக்கிற பிள்ளையிடம் போய் சவு முட்டாயை கொடுத்து விட்டு கையெழுத்து பெறுகிறாய், நீ எல்லாம் கவர்னராக இருந்திருக்கிறாய். இந்த தமிழிசையும் இந்த அண்ணாமலையும் நான் கேட்கிறேன், இவர்களாக தீர்மானிக்கிறார்கள் 3வது மொழி வேண்டுமா வேண்டாமா என்பது, இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று. சவு முட்டாய் கொடுத்தால் இந்தி வேண்டும் என்பான், பிறகு இன்னொரு குச்சி முட்டாய் கொடுத்தால் தெலுங்கும் வேண்டும் என்பான். இதெல்லாம் அறிவில்லாமல் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படியாவது நம்ம அதுக்கு மாரடிக்க வேண்டும். மோடி ஒன்றை சொல்லிவிட்டால் அதுக்கு மாரடிக்கணும். அவர் சொன்னதற்கு மேல் ராஜாவுக்கு மிஞ்சிய ராஜ விசுவாசிகள் இவர்கள். ராஜா அவன் மீது எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறானோ, அவனுடைய நலனை எவ்வளவு, அதை விட இவர்கள் பெரிதாக கருதுவார்கள். ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள். ஆகவே இப்பொழுது சிபிஎஸ்சி திட்டம் முழுவதுமாக வந்துவிடும், இந்தி உள்ளே நுழைந்துவிடும். நீ இந்த சிபிஎஸ்சி திட்டத்தை வெளியேற்றும். நீ இந்தி வரக்கூடாது என்று சொல்கிறேன், நான் இந்தி வரக்கூடாது என்று சொல்கிறேன். நான் தேசிய கட்சியிலிருந்து இந்தியையும் எதிர்த்து வந்தேன், ஈழத்திற்காகவும் வெளியே வந்தேன். எல்லாவற்றிலும் இயற்கையாகவே நான் தமிழ் இன உணர்வும் மொழிப்பற்றும் உடையவன் தான் சின்ன வயதிலிருந்து. ஆனாலும் ஒரு தேசிய உணர்விலிருந்து மாறி வெளியே வந்ததற்கு மிகப்பெரிய காரணம், எதற்காக இந்தி தேசிய மொழியாக இருக்க வேண்டும்? வி வில் பிகம் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ். 30% 70% ஆழ்வானா என்ற கருத்து எனக்கு தெளிவாக புரிந்தது. அதனாலே நம்ம இந்தியை எதிர்க்கிறோம். அதனால் எல்லாவற்றிலும் நான் சொல்கிறேன், ஈழம் மற்றவற்றிலும் தேசிய கட்சிகள் நீ எந்த கருத்தை அவர்களுக்கு மாற்றியிருக்காய்? நீ காங்கிரஸில் இவ்வளவு காலம் கூட்டணியில் இருந்தாயே, தேசிய மொழியாக இந்தி இருப்பதை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்ற ஒரு முறையாக அவர் கேட்டதுண்டா? ஈழம் அழிவதற்கு நீ மந்திரியாக இருந்து கொண்டு உதவி செய்த ராஜபக்சேயை போய் உன் மகளை பார்க்க சொன்னாய், டிஆர் பாலுவை பார்க்க சொன்னாய், இந்த திருமாவளவன் போய் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்தார். நான் அப்பொழுது தினமணியில் எழுதினேன், கம்பளி பூச்சி உருவது போல இல்லையா, பெண்ணை கட்டிப்பிடித்திருந்தாலும் சுகமாக இருந்திருக்கேன், ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்து வச்சுட்டீர்களே என்று எழுதினேன், தினமணியில் எழுதினேன். ஆகவே எல்லா காரியங்களையும் நீங்கள் தான் செய்வீர்கள், இல்லாததை இருப்பதாக பண்ணுவீர்கள். இப்பொழுது இந்த கல்வி திட்டத்தில் இந்தி வரவில்லை, சிபிஎஸ்சியில் வந்து விட்டது. ஆகவே பொள்ளாச்சியில் போய் அழிக்காதே, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் போய் போராடும், இந்த கல்வி திட்டத்தை தூக்க வேண்டும் என்று சொல்ல. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இவங்களே சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த திருடர்கள் இவர்களே திருடர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதான் உண்மை. இவர்களே திருடர்கள், அதில் பணம் சம்பாதிப்பார்கள், அதை விட்டு விடுவார்கள், பிறகு பொள்ளாச்சியில் போய் அழிப்பார்கள், வராத இந்திய வந்ததாக சொல்வார்கள். ஏற்கனவே வந்து பெரிதாக ஊன்றி கொண்டு இருக்கிறது தேசிய மொழியாக. என்றைக்கு தேசிய மொழியாக இந்தி இல்லையோ அன்றைக்கு தான் இந்த நாடு உண்மையான நாடாக இருக்கும், மொழி வழி இன வழிப்பட்ட நாடாக இருக்கும். இப்பொழுது அது அவர்களுடைய ஆதிக்கம் உள்ளதான். பானா சிதம்பரம் வாயை கிழித்து கொண்டு பேசுகிறார். அவன் பாடமொழியும் இந்தி, அவனுக்கு அந்த மாநில மொழியும் இந்தி, அவனுக்கு தேசிய மொழியும் இந்தி, அவன் இந்தியை தவிர வேறு எதுவும் படிப்பதில்லை, அவன் ஒரு மொழி பாடம் படிக்கிறான், நம்ம மீது 3 மொழியை திணிக்கிறான் என்று சொல்கிறார். நீங்கள் தானே இந்தியை திணித்து வெளியேறியவர்கள், அதனால தானே ரோட்டில் திரிகிறீர்கள். ஸ்டாலின் காலை நக்கி கொண்டு திரிவதற்கு காரணம் உங்களுக்கு சொந்த திடம் உங்களுக்கு வராமல் போய்விட்டது என்பது. 50 ஆண்டுகள் ஆகிவிட்டதை நீங்கள் வெளியேறி, வெட்கம் இல்லையே? 5% ஓட்டை வைத்து கொண்டு அவனுடைய காலை உருவி கொண்டு பாத பூஜை செய்து கொண்டு சீட்டுக்கு அலைகிறீர்கள். இந்த இந்தியை வைத்து தானே தொலைந்தீர்கள் நீங்கள். இப்பொழுது பெரிதாக என்னமோ இந்திய எதிர்ப்பு பேச வருகிறார் நம்முடைய சிதம்பரம். சொல்லு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையில் இந்தி தேசிய மொழியாக இருப்பது என்பது இல்லை என்று சொல்லு. நான் மண்டி போட்டு உன்னை வணங்குகிறேன், மண்டி போட்டு வணங்குகிறேன், முட்டிக்கால் போட்டு வணங்குகிறேன். பெரிய மாறுதலை நீங்கள் நாட்டிலே உண்டாக்கி விட்டீர்கள், இந்தியாவையும் காத்து விட்டீர்கள், தமிழ் இனத்திற்கும் கேடு செய்யாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லி நான் வணங்குகிறேன். பண்ணு பாப்போம். இந்தி தேசிய மொழியாக இருக்கின்ற வரையிலும் அது நம்முடைய தலையில் தொங்குகிற வாழ்தான்.
இந்த பள்ளிக்கூடத்தில் நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அது போய்விடும், 2000 கோடி உனக்கு பணம் வராது, அவ்வளோதான். தவிர நீ 2000 கோடி ஏதோ உனக்கு கடமைப்பட்ட பணம் போல் அது பறித்து கொண்டு விட்டது போல் நீ பேசுவதெல்லாம் பித்தலாட்டம். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினால் பணம் வரும், விஸ்வகர்மா திட்டத்தை நிறைவேற்றினால் பணம் வரும், விவசாய கிராம சாலை திட்டத்தை நிறைவேற்றினால் அவன் பணம் கொடுப்பான், நிறைவேற்றவில்லை என்றால் அவன் கொடுக்க மாட்டான். நீ எல்லாம் உன் திட்டம் போல் காட்டிக்கொள்வாய். கிராம சாலை திட்டம், வீடு கட்டுகிறது திட்டம், பிரதம மந்திரி நீ 4000 கிலோமீட்டருக்கு ரோடு போடுவதை பெரிதாக பட்ஜெட்டில் பேசுகிறான். அவன் 48,000 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் ரோடு போட்டு வைத்திருக்கிறான். நீங்களெல்லாம் இதை விளக்கி மக்களுக்கு சொன்னாலும் இந்த மக்கள் சிறந்த தலைவர்கள் நிகழ்காலத்தில் இல்லாத காரணத்தினாலே நம்பகத்தன்மையுடைய தலைவர்கள் அவர்கள் இருந்து சொன்னால் அது கேட்கும். இல்லாவிட்டால் உங்களை போல ஒருவரிடம் நான் சொல்வேன், நீங்கள் 1,00,000 பேர் 2,00,000 பேரிடம் இதை கொண்டு செல்வீர்கள், அதோடு அது முடிந்தது. அதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. ஆகவே இது பூரா அது மட்டுமல்ல, இந்த டீலிமிட்டேஷன் இருக்கிறதே, டீலிமிட்டேஷன் ஸ்டாலின் எதிர்ப்பது நியாயம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஸ்டாலினோடு சேர்ந்து இருக்கின்றன. ஏனென்றால் 8 இடங்களை நாம் இழக்க முடியாது, 8 இடங்களை நாம் இழக்கவே முடியாது. 7 மாநிலங்கள் இதுபோல் 8 இடம் 6 இடம் 10 இடம் 12 இடங்களை இழக்கின்றன. இதில் நமக்கு மகிழ்ச்சியானது என்னவென்றால் சந்திரபாபு நாயுடுவும் சேர்ந்து இழக்கிறார். ஆகவே சந்திரபாபு நாயுடு முட்டுக் கொடுப்பதில் தான் அந்த அரசாங்கம் இருக்கிறது, மோடி அரசாங்கம். ஆகவே அவர் சொல்வார், எனக்கு மட்டுமாவது 8 இடத்தை கொடுத்து விட்டால் நான் முட்டுக் கொடுக்குறேன் என்பார். அவருக்கு மட்டும் தனியாக கொடுக்க முடியாது. ஆகவே இந்த திட்டம் இவர்கள் 8 முதல் மந்திரிகள் கூடி போடுகின்ற திட்டத்திற்கு ஒரு பலம் இருக்கிறது என்றாலும் சந்திரபாபு நாயுடு முட்டை எடுத்து விட்டால் மோடி இல்லை இது பின்னாடி வைத்துக் கொள்வோம் என்று அவராகவே சொல்லிவிடுவார். ஆகவே இது வரும் வராது என்பது ஒரு இன்னொரு 30 வருஷத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, ஏற்கனவே எவ்வளவு காலம் தள்ளி கொண்டே வாஜ்பாய் ஒரு முறை தள்ளினார், முன்னாள் இந்திரா காந்தி தள்ளி, வாஜ்பாய் தள்ளி, இப்பொழுது மோடி தள்ளி கொண்டே போகுது. நல்லதுதான், இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு தள்ளட்டும். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த முறையே மாற்றும்படி செய்திருக்க வேண்டும். நம்முடைய ஆட்களுக்கு அப்பொழுது அறிவில்லை. சும்மா பாப்பானுடைய பூநூலை அறி என்று நாம் கற்றுக் கொண்டிருந்தோமே தவிர என்ன, இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை வகுப்பது என்கின்ற முறையே நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டும். அதனால் அப்பொழுதே உத்தரப்பிரதேசத்துக்கு 80 ஆகிவிட்டது, நாம் 40 ஆகிவிட்டோம். இப்பொழுது என்ன புதிதாக அவன் 120 ஆகிவிடுவான் என்று வாயை பிளந்து கொண்டு பேசுகிறாய். உனக்கு முன்னோர்கள், நீ சொல்லுகிற தலைவர்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு இதை எதிர்க்க தெரியவில்லை. அரசியல் சாசனமே தவறாக மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டது எண்ணிக்கை. ஆகவே உத்தரப்பிரதேசக்காரனுக்கு 80, பீகார்காரனுக்கு 70, 60, அப்புறம் நமக்கு 40. இந்த எண்ணிக்கை அடிப்படையிலான எம்பிக்கள் இருக்கக்கூடாது, மாநில வாரியான எம்பிக்கள் இருக்க வேண்டும். சொல்ல தெரியுதா உனக்கு? இப்பொழுது என்ன திட்டம் வைக்கிறார் என்றும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடு என்று பொதுவாக ஸ்டாலினுக்கு தெரியுமே தவிர, இதில் ஸ்டாலினுக்கு ஏன் பல செய்திகள் தெரியவில்லை என்றால் ஸ்டாலினுக்கு போதிக்கிறானே அவனே முட்டாள். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, விஜய்க்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குது, இவருக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கிறது. தெளிவான சிந்தனைகளை முதலமைச்சர் வாயிலாக வெளிவந்தால் நாட்டினுடைய சிந்தனையை ஆகிவிடும். தள்ளி வைப்போம் என்று தான் சொல்லுகிறாயே தவிர, அன்றைக்கு இந்த அரசியல் சாசனம் எழுதப்பட்டுள்ள பொழுதே மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு தக எம்பிக்கள் என்ற முறையை நீ ஒப்புக்கொண்டதுதான் தப்பு. அதனாலே அவன் 80 ஆகிவிட்டான், நம்ம 40 ஆகிவிட்டோம். அப்புறம் மணிப்பூர் 2 ஆகிவிட்டான். என்ன செய்திருக்க வேண்டும்? அமெரிக்கா போல மாநிலங்களுக்கு 2 பேர், மணிப்பூருக்கு 2, தமிழ்நாட்டுக்கு 2, உத்தரப்பிரதேசத்துக்கு 2, பீகாருக்கு 2, எல்லாருக்கும் 2, வங்காளிக்கு 2. முடிந்ததா? எந்த ஒரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களும் ராஜ்யசபாவுக்கு தான் 2. இங்கே இருக்கிறது எண்ணிக்கைப்படி தான் இருக்கும். இந்த சிக்கல் இங்கே இருக்கும், கீழ் அவையில் இருக்கும். ஆனால் கீழவையினுடைய அதிகாரத்தை, அந்த பல்லை பிடுங்குகிற அதிகாரத்தை மேலவைக்கு கொடுத்து விடுகிறான் அமெரிக்காவில். அதனாலே நீங்கள் கீழே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர்களெல்லாம் நிறைவேற்றுகிற தீர்மானங்களை மேலவை எங்களுடைய மாநிலங்களுக்கு இது எதிரானவை என்று சொல்லி நாம் தள்ளுபடி செய்து கொள்ளலாம், நிறைவேறாது. ஆகவே இதே முறையை வைத்து குடிமையை கொண்டு போய் மேலவையில் கொடுக்குறாங்க அமெரிக்காவில். அந்த மாதிரி முறையை நீங்கள் கொண்டு வரவில்லை, எண்ணிக்கையை ஒத்துக்கொண்டு விட்டாய். இப்பொழுது 120 ஆகிவிடும் என்று குடலை பிடித்து கொண்டு கத்துகிறாய். இப்பொழுது அவன் என்ன செய்வான் என்றால், தள்ளி போடுவதன் மூலம் உன்னுடைய தொந்தரவு தள்ளி போகுமே தவிர, என்ன வயிற்றில் உப்பை வைத்து கட்டுக்கொள், குடலில் இருக்க ஆப்ரேஷனை தள்ளிக்கொண்டே போகலாம் என்று இப்படியே செய்யலாமே தவிர, இதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தீர்வு வருகின்ற போது இனங்கள் அடிவிடும், மொழிவழி இனங்கள் அடிவிடும். சரி,
இப்பொழுதும் என்ன கேட்கிறான் தெரியுமா? அறிவாளிகள் கேட்குறான், ஏயா எல்லா மனிதர்களின் வாக்குகளுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். இப்பொழுது எல்லா இடத்திலும் 12 லட்சம் 15 லட்சத்திற்குள் எம்பி தேர்வு நடக்கிறது. ஆகவே எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் ஒரே மாதிரி ஒரு எம்பி போகிறான். இப்பொழுது நீ சுருக்கி விட்டாய், அந்த 40 லட்சம் பேருக்கும் புதிதாக வந்திருக்கிறானே பீகாரிலும் உத்தரப்பிரதேசம், அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காதே என்று கேட்கிறான். விவாதிக்க வேண்டுமா? நம்முடைய கருத்துப்படி தான் நான் இருக்கிறேன். நம்முடைய மொழி வழி இனங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவனுக்கு இந்த பல்லை பிடுங்குற அதிகாரத்தை மொழி வழி இனங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீ பாட்டுக்கு இல்லைன்னா உத்தரப்பிரதேசமும் பீகாரும் ஆளுவதற்கான நாங்கள் இந்தியாவாக காணோம். நீ 30% பேர் கடைசியிலே மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக 2/3 எண்ணிக்கை வந்து விடுவாய் பாராளுமன்றத்தில். அதுதான் சந்திரபாபு நாயுடு இப்ப சொல்றாரு. இப்ப இன்னைக்கு ஒரு காலையில கூட செய்தித்தாள்ல வந்திருக்கு, கட்டாயம் எல்லாரும் 2 குழந்தை பெற்றுக்கணும். நீ எப்ப பெற்று நம்ம எப்ப இந்த கதையை முடிக்கிறது? இனிமே தீவிரமா வேலை செஞ்சு 25 வருஷம் ஆகும் அதுக்கு. ஆனா இந்த சிந்தனை வருவதற்கு அதான் காரணம். அவர் சொல்றார், எண்ணிக்கையை நம்ம விடக்கூடாது. 2 குழந்தைகளை பெற்றால் நான் வந்து உள்ளாட்சி தேர்தலை போட்டியிடுவதற்கு சிறப்பு சலுகை தரேன். உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் சிறந்த அறிவு கிடையாது, கல்வி முறை கிடையாது, ஏழ்மை. அவன் பாட்டுக்கு பெற்று தள்ளி அவனுக்கு பொழுதுபோக்கு இது மட்டும்தான். நம்ம ஆளுகளுக்கு வேற பொழுதுபோக்கு இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டான்ல. அதனால என்ன சொல்கிறேன் என்றால், இப்பொழுது 2/3 வந்து விடுவார்கள் இவர்கள் சொன்ன கணக்குப்படி. அவர்கள் வைத்திருக்கிற முறையை நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் 2/3. அதுக்கப்புறம் ஸ்டாலின்லாம் பேச்சாவது மூச்சாவது. ஏண்டா மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து இந்திய படி என்று அவர்கள் சொன்னால் படிக்க வேண்டியதான், இல்லாட்ட எல்லாம் டேக் ஓவர் பண்ணிடுவான். 2/3 வந்து விடுகிறானே. நம்ம இப்போ அவனால் பெற முடியலையே 2/3. இந்தி மாநிலங்களிலே 2/3 வந்து விடுவான். நம்முடைய ஆந்திரா, கன்னடா, தெலுங்கானா, வங்காளம் எல்லாம் அவுட்டு. ஆகவே இந்த முறை ரொம்ப ஆபத்தானது. இதற்கு ஸ்டாலின் வந்து தான் இதை பெரிதாக செய்தது போல. இப்பொழுது என்ன தயக்கம் என்றால், நம்முடைய தெலுங்கு சிவகுமார் வரப்போகிறார், ரேவந்த் ரெட்டியும் வராருன்னு சொல்றேன். ரேவந்த் ரெட்டியும் வரப்போகிறார். காங்கிரஸின் சார்பாக வருகிறவர்கள் இவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள். சித்தராமையா சிவகுமாரை அனுப்புவார், ரேவந்த் ரெட்டி ஒரு ஆளை அனுப்புவார், இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வைத்திருக்கிறவர்களெல்லாம் அனுப்புவார்கள். ஏன்னா கூட்டணி அப்புறம் நாளைக்கு நீ ஒரு தகராறு பண்ணுவேன். அதனால என்னமோ சரி, இது உனக்கு மதிப்பு வரணும், தேர்தல் வரணுங்கிறதுக்காக நீ ஒரு கூட்டம் கூட்டி பார்த்தியே தவிர உனக்கு இதுக்கு யோசனை சொல்லவும் தெரியாது, வழி நடத்தவும் தெரியாது. பினராயி விஜயனும் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வருவார், இல்லைன்னா அவரும் ஆள் அனுப்புவார்கள். அதாவது இதை ராகுல் காந்தி கூட்டினால் எல்லாரும் முதலமைச்சர்களே போவார்கள். இது ராகுல் காந்தி செய்ய வேண்டிய ஒன்று. ராகுல் காந்தி இந்த மத்திய கல்வி திட்டத்தை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். ராகுல் காந்தி தேசிய மொழியாக இந்தி இருப்பதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறார். சிதம்பரம் இங்கே வந்தால் மட்டும் இந்தியை எதிர்த்து பேசிவிட்டு அங்கே போய் செல்வ பெருந்தகை எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாரு. செல்வ பெருந்தகை எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாரு. என்ன இது இங்கே சொல்லிவிட்டு போக வேண்டியதானே? இது எவன் கேட்குறேன்? நமக்கு இங்கே வந்து நம்ம 50 ஆண்டுகள் ஆட்சியை எழுந்து நம்ம இந்த பிறவிக்கு வரப்போவதில்லை. நம்மளா ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், இவர்கள் மாற்றி மாற்றி ஒரு தரம் அறிஞன், ஒரு தரம் படையாட்சி, ஒரு தரம் அப்படி என்று மாற்றி மாற்றி போட்டு கொண்டு இருப்பார்கள். இவர்கள் புதிதாக போய் புதிய கொள்கையை வைத்து மக்களிடம் வாக்குகளை திரட்டக்கூடிய ஆற்றலை இவர்கள் இழந்த 50 ஆண்டுகள் ஆகிவிட்டார். ஆனால் அண்ணாமலை தவி கொண்டிருக்கிறார். அது இப்போ புதிதாக பிறந்த கன்றது, அது ஒரே தவுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த திட்டம் டீலிமிட்டேஷன் என்பது சரியானது. இது ஸ்டாலின் எடுத்திருப்பது சரியானது. அது அவரை வந்து தனக்கு ஒரு இமேஜ் பில்டிங்காக இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து தான் அதை. ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைவார் என்றால், சும்மா அனுப்பி வை, நீ எதுவாக போட்டுக்கொள்ளணும், தேர்தல் வருகிற காரணத்தினால. அவர் கூட்டினால்தான் அது இன்னும் வலிமையாக இருக்கும். அவர் ஒரு தேசிய அளவில் உள்ள தலைவர். அவர் கூட்டி இந்த கருத்து தப்பு என்று சொல்லணும். வாயை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்கொள்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இதில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அதில் வந்து துரைமுருகன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து டீலிமிட்டேஷனுக்காக நீங்கள் கர்நாடகாவிலேருந்து பிரதிநிதிகளை கூப்பிடுறீங்க, அப்போ சித்தராமையா வருவார், இல்லை டிகே சிவகுமார் வருவார், வந்தாருன்னா அப்படியே அந்த மேகதாது அணை சம்பந்தமா கண்டிப்பாக செய்வேன். கண்டிப்பாக இல்ல, துரைமுருகன் மறுத்து விட்டார். அவர் கிடக்கிறார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ற எம்பிக்களின் இடம் என்பதையும் எதிர்க்க வேண்டும். நமக்கு காலமெல்லாம் எத்தனை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள் வந்தாலும் மேகதாதுவை மீறி கட்டுகிறேன் என்று சொல்கிறான். ஆகவே இங்கே வருகின்ற அவனிடம் நாமும் பேச வேண்டும். இங்கே வா, ஒரு 10 பேர் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். ஏண்டா
எங்கள் நாட்டுக்கு ரொம்ப பெரிய பெருமையோடு வந்து என்னமோ பெரிய அவனால தான் சிக்கல்ங்கிற அவனால் உள்ள சிக்கலும் உண்மைதான். மேகதாதுவை நீ கட்டுவதனால் வருகிற சிக்கலும் உண்டு தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், 75 ஆண்டுகளாக ஒரு பெரிய நாட்டில் ஆற்று நீர் சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு திட்டம் தயாரிக்க முடியவில்லை என்றால் 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸும் வீண், 10 ஆண்டுகளாக ஆளுகிற பிஜேபியும் வீண். இன்றைக்கு வரையில் உன்னால் தயாரிக்க முடியவில்லை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் வீண். ஒன்று நம் பராமரிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு போவதற்கு வழிபட மாட்டேன் என்கிறான். அந்த அந்த அணையை பராமரித்து பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம். உடைந்தால் நீர் உனக்கு கீழே வந்து மக்களை அழிக்கும் என்று சொல்கிறாய். நாங்கள் அந்த கட்டத்துக்கு போக விடாமல் பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம் என்றால் நீ அது வழியாக போவதற்கு பாதை விட மாட்டேன் என்று சொல்கிறான். கேலிக்குரியதாக இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. உனக்கு அவமானமாக இல்லை? ஒரு இன்டர்நேஷனல் பார்ட்டி, நீ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஒரு பராமரிப்பு செய்வதற்கு நீ விட மாட்டேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இருந்தபோது காமராஜர் அதை விட்டு விட்டார். காமராஜர் செய்ததே இந்த முல்லை பெரியாரை நம்மோடு சேர்த்திருக்க வேண்டாம். அங்கே இருந்த மூணார் மேடும் கேரளர்க்காயின ஆடும் மாடும் அமைச்சர்களாயினன்னு கண்ணதாசன் பண்ணார். அப்போ தேவிகுளம் பீர்மேடு கேரளருக்கு ஆகிவிட்டது, அதனால் ஆடும் மாடுகளும் அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால தான் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். மேடும் குளமும் கேரளர்க்காயின ஆடும் மாடும் அமைச்சர்களாயின என்று. அப்பொழுது இவர்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தார்கள்? இந்தியாவே ஒரு நாடு என்று இவர்களெல்லாம் கருதி கொண்டிருந்தார்கள். மாநிலங்கள் வாரியாக பிரித்த பிறகும் கூட இவர்களுக்கு மாநில உணர்வு வர மறுத்தது. அதனால என்ன பாகிஸ்தானுக்காக தூக்கி கொடுத்து விட்டோம் என்று தான் தலைவர் காமராஜ் வரையிலும் இன்றைக்கு பேசினார். அதனுடைய விளைவாக கேரள மண்ணிலே போய் நாம் அணையை வைத்து கொண்டு இடுக்கி மூணாரை எல்லாம் அவனிடம் கொடுத்து விட்டு தமிழர்கள் வாழ்ந்த பகுதி முழுவதையும் இழுத்திருந்தால் அந்த அணை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும். ரொம்ப தவறாக நடந்த முடிவுகளில் அது ஒன்று. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பெருந்தவர்களில் அது ஒன்று. முல்லை பெரியார் அந்த பக்கம் போனது. சரி, கம்யூனிஸ்ட் கட்சி அவன் இருக்கின்ற வரையிலும் அவன் பராமரித்து கொள்ளட்டும் என்று சொல்வதற்கு இவனெல்லாம் பேசுகிறானே. மாநில கட்சியிலிருந்து நீ வருகின்ற போது நீ பேச வேண்டும் இல்லையா? நீ வந்து சிவகுமார் வருகின்ற போது ஆர்ப்பாட்டம் செய் சிபிஎம்ல, அப்புறம் அவர் விஜயன் வருகிற போது இவன் ஆர்ப்பாட்டம் செய்யட்டும். இது என்ன முறை? எவ்வளவு காலத்திற்கு இதுக்கே போராடுவது? நம்முடைய சக்திகளெல்லாம் வீணாகி விடுகின்றன. 75 ஆண்டுகளாக ஒரு பெரிய நாடு தனக்குள் உள்ள ஆற்று நீர் பகிர்வு சிக்கலை தீர்த்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த நாடு தகுதியாக இல்லை என்று பொருள். ரொம்ப அநியாயம் இது. ஆகவே சிவகுமார் வருகின்ற போதும் பினராயி விஜயன் வருகின்ற போதும் திமுக காரன் மட்டும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நான் சொல்கிறேன் அது துரோகம் என்று சொல்கிறேன். அந்த போராட்டமும் நடத்துவோம். மோடிக்கு எதிரான இந்த போராட்டம் நடத்துவோம். 2 நடத்துவோம். ஆற்று மேகதாதுவில் அணை கட்டாதே, முல்லை பெரியாரை பராமரிக்க விடு, இதுவும் ஒரு ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் கொள்கை ஒழிய வேண்டும், எண்ணிக்கைக்கு தக எம்பி இருக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு தகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்துவோம். 2 நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஸ்டாலினுக்கே புரியும், ஆகா இங்கு கொண்டு வந்து வைத்து விட்டோமே, அவன் இதையும் பேசுகிறானே என்று சொல்லி நமக்கு ரொம்ப இன்றியமையாத கொள்கை. ஆற்று நீர் சக்கல் தீரவில்லை என்றால் தமிழ்நாடு பாலைவனமாகும். அந்த எண்ணிக்கைக்கு தக மோடி வைத்திருக்கிற இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான எம்பிக்கள் என்று வந்தால் கடைசியில் நாம் கொத்தடிமைகளாகிவிடுவோம். ஆக 2ம் ரொம்ப இன்றியமையானது. 2க்காகவும் போராட்டங்கள் நடத்துவதற்கு பெரிய கட்சிகள் தயாராக வேண்டும். நான் சொல்கிறேன், அதிமுகவெல்லாம் போய் இதற்கு நடத்த வேண்டும். என்னிடம் ஆடு இருந்தால் என்ன இருக்கிறது, இந்த ஆளுகளை வைத்து கொண்டு நடத்தினால் உரைக்காது. அதற்கு பணமெல்லாம் வைத்துக்கொண்டு திரட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி பத்திரிகைக்காரன் என்ன வேணும் மதித்து நான் எவ்வளவு கருத்துக்களை சொன்னாலும் எவன் போடுகிறான்? அதெல்லாம் போடுவதில்லை. அதனாலே பெரிய கட்சிகளாக இருக்கின்றவை இதை முனைப்பாக நின்று இதை செய்ய வேண்டும். ஆற்று நீர் நீ வருகிறாயே, என்னுடைய மாநிலத்துக்குள் வருகிற போது மேகதாதுவை கட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வருகிறாய், பராமரிக்க விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பினராயி விஜயன் வருகிறார். அது பலவீனமுடையும் என்று நினைக்கக்கூடாது. அதுவும் போராட்டம் தான், இதுவும் போராட்டம் தான். உன்னாலும் எங்களுடைய மாநிலம் பாலைவனமாகும், அவர்களாலும் நாங்கள் 2ஆம் தர குடிமக்களாகும். ஆகவே 2க்குமான போராட்டம் இன்றியமையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். பொலிட்டிக்கல் புலிஷன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.